நாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிஸ்டத்தில் திடீர்னு சி டிரைவ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டும். ஸோ என்னடா ரெட் கலரில் காட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாட் ஜிபிடிலேயோ கூகுள்லேயோ பார்த்து கேட்சி கிளியர்ஸ் குக்கீஸ் கிளியர்ஸ்ன்னு எதை பண்ணியாச்சுனாலுமே அந்த பெரிய ஃபைல் ஆக்குவே பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை டெலீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும். 3Size அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் சஜஸ்ட் பண்ணுற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் முதல்ல வந்து உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே நிறைய பிளான் இருக்குது, பட் நமக்கு வந்து ஃப்ரீ பிளானே போதுமானது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். நான் சிஸ்டமில் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் ரெடியாக வச்சிருக்கிறேன். அதனால் 3Size ஃப்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த ஐக்கான் இதில் இருக்குது. இதை டபிள்யூ பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த ஃபைல் இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நம்ம சிஸ்டமில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து செலக்ட் டைரக்டரிங்கிறத கொடுத்து நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சி டிரைவ் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னா இந்த சி டிரைவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அழகாக ஸ்கேன் பண்ணுது. ஸோ இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிஞ்சதோட கீழே வந்து நமக்கு தனித்தனியாக காட்டுது. ஸோ இதில் ஜஸ்ட்டு மேலே போய் ஓவரிங் பண்ணோன்னா அதில் எத்தனை ஜிபிக்கு வந்து ஃபைல் ஆக்குப்பே இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் வந்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் போய் திஸ் பிசி எடுத்தோன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்களேன், CDE. இது எனக்கு முன்னால் வந்து சி வந்து ஃபுல்லு ரெட் கலரில் இருந்துச்சு. 248 GB NVMe மூலமாக போட்டிருக்கிறேன். ஸோ இது ரெட் கலரில் இருந்துச்சு. பட் நான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான், 3Sizeங்கிற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் ஃபில்டர் அவுட்டே பண்ணேன். என்ன தான் கேட்சி கிளியர் எல்லாம் பண்ணியாச்சுனாலும் எந்த ஃபோல்டர் அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இது ஹெல்ப் ஆச்சு. ஸோ இதில் பாருங்களேன், இந்த கூகுள் க்ரோம், இப்போ பாருங்களேன், என்னுடைய க்ரோம் ப்ரௌசரே கிட்டத்தட்ட 54 ஜிபியை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இது நான் டெலீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இதில் தான் நிறைய ப்ராசஸ், நான் ஏஜென்டிக் ஏஐ பண்ணுறதா இருக்கட்டும், ஏஐ விஷயங்கள் இது எல்லாமே இதில் தான் பண்ணுறேங்கிறதுனால க்ரோமை மட்டும் நான் டெலீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரி வேறு எந்தெந்த ஃபோல்டரில் தேவையில்லாமல் டம்ப்பாக வந்து ஃபைல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்னால் ஈஸியாக இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதுக்குள்ளே போய் நான் எந்த டேட்டா எனக்கு வேணும் வேண்டாங்கிறத பார்த்து என்னால் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலமாக என்னால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, என்னுடைய சி ஃபோல்டரில் கிட்டத்தட்ட 54 ஜிபியை நான் வந்து மீட்டெடுக்க முடிஞ்சுது. அதனால் சி ஃபோல்டரு ஃபுல்லாகி சிஸ்டம் ஹேங் ஆகிறதையும் என்னால் வந்து சேவ் பண்ணிக்க முடிஞ்சுது. பட் அட் த சேம் டைம் வேறு எதுவும் தேவையில்லாத ஃபோல்டர், ஐ மீன் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபோல்டர் ஏதாவது இந்த ஆப் டேட்டாவையோ இல்லாட்டா வேறு யூசர்ஸ்லையோ இல்லை லோக்கல்லையோ இதுலையோ போய் நீங்கள் எதுவும் ஃபைலை டெலீட் பண்ணிடாதீங்க. என்னடா 43 ஜிபி இது ஆக்குப்பையாக இருக்குது, டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மொத்த சிஸ்டமும் படுத்து உறங்கிடும். ஸோ அதனால் டெலீட் பண்ணும்போது, ஃபோல்டரை டெலீட் பண்ணும்போது கவனமாக நமக்கு தேவையான ஃபோல்டரா, சிஸ்டமுக்கு தேவையான ஃபோல்டரா, நமக்கு தேவையான ஃபைலாக, சிஸ்டமுக்கு தேவையான ஃபைலாங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது.